மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 3:50 ஆகுது. இந்த ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் போட்டாலே இதாங்க ப்ராப்ளம். சரியாக தூக்கமே இருக்காது. ஒரு 2 ஹவர்ஸ் தான் தூங்கியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஃப்ளைட் மாறி போகணும். சென்னையிலேருந்து திமாப்பூர் அப்படின்ற இடத்துக்கு போகிறேன். டைரக்ட் ஃப்ளைட்டு கிடையாது. ஸோ இங்கேருந்து கொல்கட்டா போயிட்டு கொல்கட்டாவிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் பிடிச்சி திமாப்பூர் போயிடுவோம். ஸோ ஒரு 11 o'clock போல் திமாப்பூர் ரீச் ஆகிடுவோம். பை தி பை மைக்கு அண்ட் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போது செக்இன்லேருந்து எல்லாமே முடிச்சிட்டோம், செக்யூரிட்டி செக்ஸ்லேருந்து. ஸோ ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே போயிட்டு சின்ன ஒரு கப் ஆஃப் காஃபியாவது சாப்பிடுவோம். நான் வந்து காஃபியோட விலையை பார்த்துட்டு யோசித்தேன். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இவ்வளோ செலவு பண்ணி காஃபி குடிக்கிறேன்னு தெரிஞ்சது டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு. ஜஸ்ட் 190 rupees. அப்பா, சத்யம் தேட்டரில் 10 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு க்யூ நிற்கும், அந்த மாதிரி நிற்கிறாங்க லைனு. இன்னும் டைம் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக போகலான்னு இருக்கேன். இந்த க்யூவில் நின்று கால் கெடுக்க நின்று போகிறதுக்கு போர்டிங்க்கு என்னமுமே வந்து ஒரு 15 minutes இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி போகலாம். வெயிட் பண்ணி அவங்க ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டேன். ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ இதுவாக ஏசி வந்து இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைம். போட்டு ஏசி இந்த ஜன்னல் சீட்டின் விலை 350 ரூபாய். முக்கியமான ஒரு விஷயம், சீட் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் கிட்ட இருக்குது நிறைய ஃப்ளைட்டில். ஸோ அது வியூ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் சீட் நம்பர் 18 சூஸ் பண்ணுங்கள். பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். சீட்டுக்குன்னு தனியாக காசுலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வரும். அது ட்ரெயினில் நம்ம லோயர் பர்த்லாம் போட்டால் அவ்வளோ ஈஸியாக வராது, ஏஜ் பேஸ் பண்ணி தான் அது. பட் ஃப்ளைட்டில் மட்டும்தான் நம்ம வந்து சீட்டுக்கும் தனியாக காசு கொடுக்கணும். அவங்களாம் வந்து அசைன் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு சீட்டு வரும். நம்மளுக்கு இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ சீட் வேணும்னா நம்ம வந்து அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன ரூலு, என்ன லாஜிக்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 9 கிரகங்களின் உச்சம் பெற்ற ஒருவனுக்குத்தான் இந்த மாதிரி அமையும். பக்கத்து 2 சீட்டில் யாருமே இல்லை. அண்ட் கால் நீட்டுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்குது. அப்பா, நல்லா படுத்து தூங்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரு சன்ரைஸ் பார்த்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வந்துட்டேன். இதுதான் நம்ம வந்து ஃப்ளைட்டு. வந்து கொல்கட்டாவில் இறங்கியிருக்கோம். கொல்கட்டாவிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து ஐ திங்க் 9 o'clock கிளம்பி 11 o'clock வந்து திமாப்பூர் ரீச் ஆகும். செக்யூரிட்டி செக்ஸ்லாம் முடிச்சுட்டு காது கொஞ்சம் கொயின்னுதுப்பா. ஏர் ப்ரெஷர் போல் பார் செட்டப்லாம் இருக்குது. அதுக்குள்ளே தான் போயிட்டோம் தப்பாக. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர்டிங்க்கு இன்னும் 40 minutes இருக்குது. இந்த பஸ்ஸிலலாம் இப்படி தான் இருக்கும். ஆமாம், அம்மா நல்லா முட்டி இடிக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்குது. சீட்டு ரெடி பண்ணும்போது 6 அடி
7 அடி இருக்கிறவன்லாம் உட்காரவே கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் ரெடி பண்ணுவாங்க போல. நம்ம ஊர் ஏர்போர்ட் மாதிரி பஸ் எல்லாம் கிடையாது, இறங்கி அப்படியே நடந்து போகிறாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் தூரம்னாலும் பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க. இங்கே வந்து இறங்கி அப்படியே நடந்து போகலாம். வந்துட்டோம் திமாப்பூர் ஏர்போர்ட்டுக்கு. சின்ன ஏர்போர்ட்டு, அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளைட் தான் நிற்க முடியும், அவ்வளோ சின்ன ஒரு ஏர்போர்ட்டு. ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் நிறைய பேர் வந்துருக்காங்க. ஃபெஸ்டிவல் அங்கே ஏர்போர்ட்லேருந்து கொஹிமா போகணுன்னா கேப் வந்து 2500 to 2000 மினிமம் அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷேர்டு கேப்ஸ் இருக்கும். அது ஒரு 300-350 இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ப்ரீபெய்ட் பூத்தே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கொஹிமாக்கு ஷேர்டு கேபில் வந்து இப்போ போகலாம். ஸோ டாடா சுமோவில் போகிறோம். அதுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 330 rupees ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இங்கேருந்து. வந்து பார்த்தீங்கன்னா கொஹிமாவுக்கு போயிட்டுருக்கேன். அண்டு சுமோவில் வந்து 9 பேர் ஷேர்டுன்றதுனால 9 பேர் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொஹிமா போகிற ரூட் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு, சீனிக்காக இருக்குது. கிளைமேட் மச்சும் கொஞ்சம் வெயில் அடிக்குது, பட் ரூட் நல்லா இருக்குது. மலையாக நிறைய வருது. ஸோ அது வந்து அந்த மலையை காட்டுற ஐயோ ஆக்சிடென்ட். பைக்குக்காரன் கீழே விழுந்துட்டான், ஏதோ பண்ணும்போது கீழே விழுந்துட்டான் பாவம். ஸோ மலைகள்லாம் நிறைய இருக்குது. பெருசாக எதுவும் அடிப்படல, நல்லா மூவ் ஆகிட்டோம். மலைகள்லாம் நிறைய வருது. ஸோ அந்த மலையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு விஷயம் காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹைவேல ஒரு கடையில் நிறுத்தியிருக்காங்க. டீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் நடக்கிறது தானே, எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் நடக்குது. டீ இருக்கான், வந்து டீ சொல்லியிருக்கிறேன். பட் நல்லா இருக்குது இடம். பார்த்தீங்கன்னா டொயின். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக மலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. வியூவே சூப்பராக இருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க நம்ம ஒரு டீ அடிப்போம். இது டீ இல்லை, டீ தூள் போட்டு சுட தண்ணி அந்த மாதிரி இருக்குது. கடவுளே, பச்சை தண்ணீர் கொஞ்சம் டீ தூள் போட்டு லேசாக கொதிக்க வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க. லேசாக அப்படி இருக்குது. கொஞ்சமாக டீ தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. வந்து இறங்கினோம் கொஹிமாவில். ஒரு 20 ஆட்டோ டிரைவர்ஸ், ஸ்கூட்டர் ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். டிமோரி கோவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே போனோன்னா ஹோட்டல்கார அவரே வந்து புக் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து அது வந்து 15 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ கேப் வந்து பேசிகிட்டு இருக்கோம். வேற ஒருத்தர் வந்து அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்காரு. ஸோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கேபு பிடிச்சி தான் போகணும் போல். ஆனால் 800 சொல்கிறாங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆக்சுவலி கேபு. டிமோரி கோவ் அப்படின்ற இடத்துல இறங்கியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபு கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அந்த ஹோட்டல்கார் வந்து என்னை பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. இவர் தான் நினைக்கிறேன் பிக்கப் செய்ய வந்திருக்கும் ஜீவன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதனால தான் இந்த லெதர் ஜாக்கெட்டை போட்டிருக்கேன். ஸோ குயிக்காக ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திமாப்பூருக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து திமாப்பூர்லேருந்து ஷேர்டு கேப்பில் கொஹிமான்ற இடத்துக்கு வந்தேன். ஸோ திமாப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா திமாப்பூர் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கேப் எடுத்திங்கன்னா 2500 ரூபா 2000 ரூபா மினிமம்மு. அதுவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் கேப் எடுத்திங்கன்னா 330 ரூபா தான். ஸோ மேபி வந்து ஃப்ளைட்டில் வர்றவங்கலாம் வந்து ரிச்சாக இருப்பாங்க, ட்ரெயினில் வர்றவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருப்பாங்கன்னு ஏதோ ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க போல். ஸோ நான் என்ன பண்ணேன், ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து கேப் பிடிச்சி வந்துட்டேன். அதனால நம்ம வந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஹிமாவில் வந்து ஒரு ஹோம் ஸ்டேயில் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஹோம் ஸ்டே. இது வந்து பார்த்திங்கன்னா புது ப்ராப்பர்ட்டியாக. ஸோ அவங்க வந்து வெப்சைட்லாம் எதுவும் இல்லை அவங்களுக்கு. அண்டு நான் இங்கே வந்ததுக்கு வந்து ரீசன் என்னென்னா, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நாகாலாண்டில் எவ்ரி இயர் நடக்கும். December 1 to December 10 வந்து நடக்கும். ஸோ அந்த ஃபெஸ்டிவலை வந்து அட்டன் பண்ணி ஒரு 3 days அந்த ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில், நிறைய ஆர்டிகிள்ஸும் படித்தேன். ஸோ அதனால் அந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன சொல்லணும் இங்கே வந்து நான்வெஜ் தான் ஃபேமஸாக, அதுவும் போர்க்கு இதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸாக ஃபுட்டில். ஸோ நான் வந்து அவர் ஹோட்டலுக்கார் சொன்னார், டு யூ ஈட் போர்க் அப்படின்னாரு. அப்படி பார்த்தேன், இல்லைங்க வெஜிடேரியன் அப்படின்னேன். அவர் வந்து இங்கே போர்க்கு தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ போர்க் யாராவது சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். மீட் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்களாம், ஸ்பெஷலாக பண்ணுவாங்களாம். ஸோ மீட் ஈட்டர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரீங்கன்னா மீட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு குயிக்காக ஒரு ரிவர் ஒன்று இருக்கான் பக்கத்தில். ஸோ போயிட்டு அந்த ரிவரை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த ஃபெஸ்டிவலை போய் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களாக இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in Hornbill Festival Day 1 video. Thank you.